ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை காலையில். இன்றைக்கி காலையிலே கோலம் போட்டு சமைக்கிறதுக்கு போகிறதுக்கே டைம் வந்து 8 ஆகிப்போச்சு. 8 ஆயிடுச்சுனாலே எனக்கு வந்து கால் வந்து தரையிலே நிற்காது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து கட கட கடன்னு சமையல் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வீடியோ கூட எடுக்கவே இல்லை, சும்மா வந்து கையில் மட்டும் ஃபோனை பிடிச்சிட்டு சப்பாத்தி நேற்று நைட்டு சுட்டது இருந்தது, அதை வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்துட்டு அஸ்வின் மட்டும்தான் வந்து போகிறான். அதனால் முட்டை சாதம் வந்து செஞ்சு கொடுத்து அவனை அனுப்பிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளீனிங் வேலையில் வந்து முகக்கவசத்தோடு வந்து இறங்கியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டியோட தான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வரமாட்டேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா, நைட்டியை ஏன் நீங்கள் போடவே மாட்டிங்களா அப்படின்ட்டு. நைட்டிலாம் வந்து போடுவேன், இருந்தாலும் எனக்கு நைட்டி போட்டு வீடியோவில் வர்றதுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம மட்டும் பார்க்க போகிறதில்ல, நிறைய பேர் வந்து பார்க்க போகிறாங்க. அதால் வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் வந்து வீடியோவில் வந்து நைட்டியோடு நான் வந்து வரமாட்டேன். ஆனால் நைட்டி வந்து போடுவேன். இன்றைக்கி க்ளீனிங் வேலையில் அந்த சைடு பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து முடிச்சாச்சு. இந்த சைடில் இருக்கிற சில்வர் பாட்டில்லாம் வந்து எடுத்து கழுவிட்டு மேலே கழுவி வச்சுட்டேன். மேலே இருக்கிற அந்த ஒட்டனெல்லாம் அடித்து பெருக்கி தள்ளலான்னு தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த க்ளீனிங் வேலைன்னு வந்து வந்துட்டாலே தலைகீழ தொங்காத ஒன்று தான் வந்து குறை. அந்த மாதிரி தான் வந்து இந்த க்ளீனிங் வந்துட்டாலே அதையும் வந்து தொங்கிடுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி க்ளீனிங் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்ட்டாக பிரிச்சுட்ருக்கேன். இதுக்கு க்ளீனிங் வேலைனாலே நம்ம மொத்தமாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு தான் சிம்பிளாக வந்து இப்போ க்ளீன் பண்ணுறான்றதுக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ளீனிங் வேலையில் வந்து இறங்கிட்டாலே ஒன்று வந்து ஃபோனை வந்து நம்ம தொடாமல் இருந்தாலே வேலை வந்து கடகடன்னு ஆகும். அது ஃபோன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் ஃபோன் இல்லைன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் 1 மணி நேரத்துக்கு ஃபோனே தொடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு ஃபோன் வருமா, அந்த ஃபோனை வந்து எடுக்க போய் அப்புறம் வந்து ஏதாவது வந்து பார்க்க போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஃபோனை வந்து பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. இந்த டைம் கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நாளாக வந்து பிரிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு பிளாஸ்டிக் டப்பா, ஒரு நாளைக்கு சில்வர் டப்பா, ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டனை அடிக்கிறது, பெருக்கிறது அப்படின்ற மாதிரி, துடைக்கிறது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறப்ப நம்மளால் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றப்ப தான் நம்மளால் வந்து முடிக்க முடியும். அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டப்பாலாம் வந்து எல்லாமே ரொம்ப அழுக்காக இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு கழுவிட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலாப்பில் வந்து தொடச்சி மட்டும் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து க்ளீன் பண்ணி தான் வந்து நம்ம வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வீடு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்தால் தான் ஏதோ வந்து நல்ல ஒரு அந்த ஃபங்க்ஷனே வந்து ஒரு பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த விசேஷ நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் வேலையை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அப்படியே வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து இந்த சைடு வந்து முடிச்சுட்டேன். அடுத்ததாக வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும்.